வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் புனித வெள்ளி என்றும் தமிழிலே நாம் அழைக்கிறோம். ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு விதமாய் இதை அழைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பொதுவாக குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ஃப்ரைடேனா நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இது ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே அவருக்கு நமக்கு சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார். மனுஷரால் முடியாத சில காரியங்களை கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காய் செய்திருக்கிறபடினாலே இது பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது புனித வெள்ளின்னு சொல்கிறோம், அல்லது நல்ல வெள்ளி என்று நம்ம இதை சொல்லுகிறோம். இன்றைக்கு நம்ம 2 வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த 2 வேத பகுதியில் முதல் பகுதி, ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆண்டவர் கட்டளையிட்ட பின்பு அவர் அந்த ஈசாக்கை அழைத்து செல்கிறார். அங்கே பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் வேறொரு ஆட்டை அவருக்கு காண்பிக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக ஆடு அங்கே பலி செலுத்தப்படுகிறது. அது முதலாவதாக நம்ம வாசித்த வேத பகுதி. 2வது பகுதி, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டதையும் விசாரிக்கப்பட்டதையும், அவர் எருசலேம் நகரத்து வீதிகளே சிலுவைகளை சுமந்து சென்று அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவர் மரித்ததையும் நாம் அங்கே வாசித்தோம். இது சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன வேத பகுதியை நம்ம தெரிந்திருக்கிறோம். ஆனால் அது பெரிய சம்பவம், நிறைய காரியங்கள் அங்கே நடக்கிறது. எல்லாவற்றையும் நமக்கு தியானிப்பதற்கு நேரம் இல்லாதபடியினாலே ஒரு சில பகுதிகளை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி முதலாவதாக இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சரி, அடுத்து இதில் 13, 14 வாசிங்க. சரி, இந்த 2 வசனங்கள் அல்லது 2 பகுதியையும் ஒரே சம்பவத்தை குறிக்கிற காரியங்கள் தான் வாசித்திருக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி செலுத்த அழைத்து செல்கிறார். போகிற வழியிலே ஈசாக்கு அவரை பார்த்து கேட்குறார், இப்போ பலி செலுத்துவதற்கு தேவையான விறகை நம்ம கொண்டு போகிறோம், ஆனால் பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கே என்று அவர் கேட்குறார். அப்போ தான் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பலி செலுத்துறதுக்கு விறகு இருக்கு, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னார். இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்போது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு. 2வதாக பலி செலுத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் அங்கே காண்பிக்கிறார். பலி செலுத்தப்படணும் அப்படின்னு நினைச்சு ஆபிரகாம் ஈசாக்கை அழைச்சிட்டு போனா, அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டை காண்பிக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக ஆடு அங்கே பலி செலுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் 14 வாசிக்கிறோம். இப்ப ஆபிரகாம் முதல்ல சொன்ன வார்த்தையை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். யெகோவா ஈரே என்று அந்த இடத்திற்கு பெயர் வைக்கிறார். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு அர்த்தம். ஆபிரகாம் எந்த விசுவாசத்தோடு ஈசாக்கிட்ட தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னாரோ அந்த காரியம் இங்கே நிறைவேறிற்று. எப்படி நிறைவேறிற்று? குமாரனை பலி செலுத்துவதற்கு பதிலாக அவர் ஒரு ஆட்டை கொடுத்தார், அந்த ஆட்டை பலி செலுத்தினார். இப்போ அப்போ ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே கிடைச்சிருச்சு. யார் பார்த்துக்கொள்வார்னா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்.
கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த கல்வாரி சிலுவையின் மரணமும் இதுதான். நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய சாபம், பாவம், வியாதி, வேதனை, இது எல்லாத்துக்கும் பதிலாக, நமக்கு பதிலாக ஆண்டவர் பலியானதை நினைவு கூறுகிற ஒரு நாள் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம். நமக்கு பதிலாக ஆண்டவர் அங்கே பலியாகிறார். வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, நமக்கு தேவையானவற்றை தேவன் பார்த்து கொண்டார். நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் யெகோவா ஈரே. இந்த நமக்கு பதிலாக தேவன் கிரியை செய்கிறார் என்பதையும், நமக்கு பதிலாக தேவன் பலியானார் என்பதையும், நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்பதையும் நினைவு கூறுகிறது தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிற ஒரு நாள். பொதுவாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை பாரம்பரிய சபைகளில் மும்மணி தியானம் என்று சொல்லுவார்கள். மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் அது நடக்கும். மும்மணி தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இருந்த அந்த 3 மணி நேரங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத 7 வார்த்தையாக பொதுவாக தியானிக்கிறது வழக்கம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நேரங்களை மாற்றாவிட்டாலும் நம்ம தியானிப்பதை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அவருடைய மரணத்தை குறித்து நிறைய காரியங்கள் தியானிக்க வேண்டியதாக இருக்குது. வெறும் 7 வார்த்தையில் அது முடிகிறது இல்லை. ஆகவே தான் வேறு வேறு முறையில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பிரதான காரணம், ஏன் நம்ம 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிக்கிறோம்னா, இயேசு நமக்கு பதிலாக வெயிலிலே தொங்கினார். அப்படித்தானே? கடும் வெயிலில் நமக்கு பதிலாக இயேசு என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர் சிலுவையிலே தொங்கியிருக்கார். அதனால் நம்ம வெயிலில் கிடந்து நம்ம சாக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சீக்கிரமாக என்ன செய்கிறோம்? ஆரம்பித்து நம்ம முடிக்கிறோம். சரி, வசனத்துக்குள்ளே வாங்க. அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சரி, வசனத்துக்குள்ளே வாங்க. இங்கே கவனிக்கும் போது வேத வசனம் சொல்லுது, நம்ம ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சி ஈசாக்கை பலி செலுத்த சொன்னார். தேவனுடைய வார்த்தையின்படி ஈசாக்கு பலியாகணும். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை அழைச்சிட்டு போகிறார். ஈசாக்கு ஒன்றும் அப்போ ரொம்ப பச்சை பிள்ளையெல்லாம் இல்லை. அவர்கள் விவரமானவர், வளர்ந்தவர். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க நல்ல மெச்சூரிட்டி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவர் நடந்து போகிறார். மலைக்கு ஆபிரகாம் போகும்போது அவரும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. பலி செலுத்த போகிறோன்னு அப்பா அழைச்சிட்டு போகிறாரு. பலி செலுத்துக்கு தேவையான விறகு கட்டெல்லாம் இருக்குது, எரிக்கிறதுக்கு தேவையான விறகு கட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஆடு இல்லையே. அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்போ தான் ஆபிரகாம் பதில் சொல்கிறார், தேவன் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கி பல நேரங்களில் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆனால் இது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையே. இது என் வாழ்க்கையில் நடக்குமா? இது என்னவாய் முடியும்? பல கேள்விகளை நாம் எழுப்புகிறோம். ஆனால் சத்திய வசனம் சொல்கிறது, தேவன் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் தம்முடைய பர்வதத்திலே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ அடிப்படையில் ஒன்று நமக்கு புரியணும், நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுகிறவர். தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னா சும்மா கண்ணால் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு இல்லை. பார்த்து கொள்வார்னா எல்லாத்தையும் அவர் பொறுப்படுத்துக்குவார்னு அர்த்தம். அவர் எல்லாத்தையும் நமக்காக செஞ்சு முடிப்பார்னு அர்த்தம். அதான் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வேத வாக்கியம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஆபிரகாம் சொன்னார் அவர் பார்த்து கொள்ளுவார். அதே மாதிரி தான் பலி செலுத்த வேண்டிய இடம் வந்தபோது விறகு கட்டையெல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே ஈசாக்கையும் கடத்தியாச்சு. கொஞ்சம் ஈசாக்கை யோசித்து பாருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் தகப்பனார் சொல்லிட்டாரு. இப்போ பலிபீடத்தில் யாரை படுக்க வைக்கிறாங்க? கேள்வி கேட்ட ஈசாக்கையே படுக்க வச்சாங்க. ஈசாக்கு ஒரு பதிலும் சொல்லலை. தகப்பனார் எது செஞ்சாலும் சரியாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. இன்றைக்கி நம்மனா என்ன செஞ்சுருப்போம்? நம்மளும் நம்ம பிள்ளைகளும்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். இது ஏன், அது ஏன், இது எப்படி, அது எப்படி. ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு நல்ல ஒரு குணத்தை கொடுத்துருந்தார்.
ஈசாக்கும் தகப்பன் மேலே நல்ல நம்பிக்கை இருந்தது. அதனால அவர் போய் அழகாக படுத்துக்கிறார். அவர் தான் சொல்லிட்டாரே கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்ட்டு படுத்துட்டார். ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் கொடுத்த குமாரனாச்சே பரவாயில்ல, ஆண்டவரே கொடுத்தது, படுக்க வச்சுட்டார். இப்போ தான் பலி செலுத்துவதற்காக அவர் அந்த பட்டயத்தை எடுத்து ஓங்கும் போது தான் அங்கே ஒரு சத்தம் கேட்குது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கீழ்ப்படிடுவோன்னு தெரியும், நீ பயபக்தியுள்ளவனான்னு தெரியும், நீ பிள்ளையாண்ட மேலே கையை போடாத அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் இவர் கண்ணை ஏறிட்டு பார்க்குறார். இந்த ஆபிரகாம் கண்ணை ஏறிட்டு பார்க்கும்போது அங்கே புதருக்குள்ளே கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார். இப்போ அதை எடுத்து இப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு பதிலாக அவரை பலி செலுத்துகிறார். பலி செலுத்திட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் பேர் வைக்கிறாரு, இது யெகோவா ஈரே அப்படின்னு. யெகோவா ஈரேனா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். இதே சம்பவம் தான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு நடக்குது. ஈசாக்கு பலியாக வேண்டிய இடத்துல ஆடு பலியானது போல நீங்களும் நானும் செய்த தவறுகளுக்கு, நீங்களும் நானும் வாழ்ந்த பாவத்திற்கு, உங்களுக்குள்ள எனக்குள்ள சாபத்திற்கு பதிலாய் நமக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு பதிலாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நமக்கு பதிலாக ஈசாக்குக்கு பதிலாய் ஆடு பலியானது போல நமக்கு பதிலாய் இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். அப்போ பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு பதிலாய் இயேசுவானவர் பலியானதை நினைவு கூறுகிற ஒரு நாள். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு நாள் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பலியானதை நினச்சி பொதுவாக நிறைய சபைகளில் இந்த கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி சொல்லுவாங்கள்ல, இப்பொழுது பந்தை எடுத்து விட்டார், இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறார், இப்பொழுது எரிகிறார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போது பெரிய வெள்ளிக்கிழமைக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், அவர் சிலுவையை தூக்கிட்டாரு, இதோ நடந்து போனார், கீழே விழுந்தார், எந்திரிச்சார், முகத்தை தொடச்சாங்க, வேர்வை வடிஞ்சிச்சு, இப்படி ரன்னிங் கமெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லும்போது கொஞ்சம் அம்மாமார் என்ன செய்வாங்க, உடனே ஓன்னு அழுவாங்க, கண்ணீரை துடைப்பாங்க. யாருக்காக அழுகிறாங்க? ஐயோ சேசுவை சிலுவையில், சேசு தானே சொல்லுவாங்க, சேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கி ஆண்டவர் எருசலேம் நகரத்து வீதிகளே அவர் போகும்போது எருசலேம் குமாரத்திகள் இப்படி தான் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு. ஏன்னா நீ எனக்கு அழுது ஒன்றும் ஆக போகிறதில்லை, நான் வந்ததே எதுக்கு தான், கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உங்களை எல்லாம் மீட்டு கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு பதிலாக நான் வந்திருக்கிறேன், உங்கள் காரியங்கள்லாம் பார்த்து கொள்ளும்படி நான் வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் அழுக வேண்டியது அவசியம் இல்லை, எனக்காக அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்காக அழணும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன்னா இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காங்க, பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்காங்க, தங்கள் இஷ்டத்தின்படி கண் போன போக்கில் மனசு போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, விடுதலை இல்லாமல் இருக்காங்க, நான் அவங்களுக்கு பதிலாக மறிக்க போகிறத உணராமல் இருக்காங்கலாம் சொல்லி நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னார். ஒரு கொடிய காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். சூழ்நிலை எல்லாம் ரொம்ப மோசமாகி போயிட்டு இருக்கிறது. கர்த்தரை அறிந்திருக்கிறோன்னு சொல்கிறவங்களே ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன செய்வார்கள்னார். ஆண்டவருக்கே அவ்வளோ பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான நியாய தீர்ப்பு அப்படின்னா இன்னைக்கு மற்றவர்கள் என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலகட்டத்தில் நீங்களான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ நம்ம அழ வேண்டியது எதுக்காக அழ வேண்டியதாக இருக்கு? ஆண்டவருக்காக இல்லை, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, இயேசுவை அறியாமல் இருக்கிற, மனம் திரும்பாமல் இருக்கிற, உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்காகவோ நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்களான அழ வேண்டியதாக இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரலன்னா, ஒரு பாவ மன்னிப்பை பெறலைன்னா அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும். இதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆள சொல்லுகிறார்.
அப்போ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஈசாக்குக்கு பதிலாய் ஒரு ஆடு பலியானது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவானவர் நமக்கு பதிலாய் அவர் பலியாக இருக்கிறார். ரொம்ப தியானிப்பதற்கு நேரம் இல்லாத அப்படின்னாலே மேலோட்டமாக என்ன சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னால், ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் பிலாத்து ஆண்டவரை விடுதலை செய்ய நினைக்கிறார். அவர்கள் இந்த பஸ்கா பண்டிகை இன்னைக்கு என்ன நாள்? ஒன்று இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள், பழைய ஏற்பாட்டின்படி பஸ்கா ஆடு பலி செலுத்தப்பட்ட ஒரு நாள். அந்த பஸ்கா பண்டிகை அப்போ சிறைப்பட்டிருக்கிற யாரையாவது ஒருத்தரை விடுதலை ஆக்குவாங்க. அப்போ இப்போ இயேசுவை விடுதலை ஆக்கிடல, நீ குற்றச்சாட்டே நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படியே அவர் குற்றச்சாட்டினா கூட நான் இவரை விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு விரும்பும்போது, அப்படின்னு பிலாத்து சொல்லும்போது கூட்டத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இயேசுவை அல்ல யாரை விடுதலை ஆக்கணும்? பரபாசை விடுதலை ஆக்குங்கிறாங்க. பரபாசை என்பவன் அன்னைக்கு நடந்த ஒரு கலவரத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். எங்களுக்கு அவனை விடுதலை ஆக்குங்கிறாங்க, பரபாசை விடுதலை ஆக்குங்கிறாங்க. பரபாச விடுவிக்கப்பட்டார். ஆண்டவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி போயிட்டு இருக்கிறார். இவ பரபாசுக்கு செய்தி வருது, உனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க இந்த பஸ்காலில் அப்படின்னு. என்ன எப்படி விடுதலை ஆக்குவாங்க அப்படின்னு கேட்கும்போது, இயேசுன்னு ஒருத்தரை பிலாத்து விடுதலை செய்ய நினைச்சாரு. ஆனால் அவருக்கு பதிலாக ஒன்றையே விடுதலை ஆக்கியிருக்காங்க. அவரை கொண்டு சிலுவையில் அடிக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் யோசிக்கிறாரு, எனக்கு பதிலாக இயேசுவா? அது யார் அந்த இயேசு? அவர் எப்படியாவது நான் பார்க்கணும் அப்படின்ட்டு விடுதலையான உடனே சிறைச்சாலையில் இருந்தவர் வேகமாக ஓடி வர்றார். ஆனால் இயேசுவை கொண்டுட்டு போயிட்டாங்க. இவர் பின்னாலேயே ஓடினாரா. அங்கே ஓடி பார்க்கும்போது இயேசுவானவர் சிலுவையில் தொங்கி முடிந்ததுன்னு சொல்கிறத தான் இந்த பரபாசாலையை கேட்க முடிஞ்சிச்சான். அப்போ பரபாஸ் யோசித்தாரா, இவ்வளவு மோசமான பாவியாக இருக்கிற எனக்கு பதிலாக இயேசு மரித்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த பரபாஸ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாகவும் அதுக்கு பின்னால் ஊரெல்லாம் போய் இந்த இயேசுவை அறிவிச்சதாகவும் சரித்திரம் சொல்லுகிறது. பரபாசுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, எனக்கு பதிலாக யார் மரிச்சா? இயேசு மரித்தார். என் பாவத்தை சாபத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவர் அனுபவிச்சார். ஏசாயா ரொம்ப அழகாக எழுதுகிறார், 53 ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் இயேசுவானவர் நமக்கு பதிலாய் செய்து முடித்தார். அதை நினைவு கூர்றதா இந்த நாள். பெரிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். நம்முடைய காரியங்களெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடியது தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. அப்போ நமக்கு பதிலாய் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும், தண்டனைகளை, பாவங்களை, சாபங்களை எல்லாத்தையும் நமக்கு பதிலாய் இயேசு கல்வாரிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ரெண்டாவதாய் நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். பலிக்கு ஆட்டை பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை நமக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். நம்முடைய தேவைகள் சிறிதாயினும் பெரிதாயினும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். மனுஷரால் முடியாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், சரீரத்துக்கு எடுத்த காரியங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம். நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது ஆதி ஆகமத்தின்படி நாம் இதை பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக இங்கே புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசுவானவர் நமக்கு பதிலாக என்ன செய்தார் அப்படிங்கிறத ஏசாயா 53:4-5 வாசிங்க.
இங்கே ஏசாயா ஆண்டவர் இந்த பூமியில் பிறப்பதற்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்படிங்கிறார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம். நம்ம சில நேரங்களில் சொல்கிறோம், நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா அப்படிங்கிறோம். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோங்கிறார். இயேசு எதுக்காக பாடுபட்டார், எதுக்காக துக்கம் சுமந்தாருங்கிறதையே நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். நமக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய பாட அவர் பாடுபட்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எதனால இந்த பாடு வந்துச்சு, எதனால துக்கம் வந்துச்சுன்னா அவர் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அப்படிங்கிறார். நம்முடைய பல நேரங்களில் வசனத்தை மீறுகிறோம், சத்தியங்களை மீறுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறோம், நம்ம சுயேஷ்டத்தின்படி செய்கிறோம், பாவம் செய்கிறோம். இந்த பாவத்தினுக்கும் சாபத்துக்கும் காரணத்தினால தான் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்குது. பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய பாவங்களும் தான். இந்த ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரிடத்துல நன்மையை பெறும்படி வந்தவங்க கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, முதல்ல உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். பாவம் நீங்கி சுகமாயிருங்கிறாரு. அப்போ மற்றவங்களாம் கேட்குறாங்க, பாவத்தை போக்குவதற்கு இவர் யார், பாவத்தை நீக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அப்படி கேள்வி எழுப்புறாங்க. ஆண்டவருக்கு தெரியும், எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பாவம், அக்கிரமம். இந்த பாவமும் அக்கிரமம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா ஒரு விடுதலையான வாழ்வை நீங்கள் நானும் அனுபவிக்க முடியும். அதான் அவர் சொல்ல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவர் அனுபவிச்சார். நம்முடைய தவறுகள் நிமித்தம் நமக்கு என்ன தண்டனை வரணுமோ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஒரு கதை ஒன்று நான் கேள்விப்பட்டேன். ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ தவறுதலாய் ஒரு பையன் அந்த குளத்துக்குள்ளே இறங்கிட்டானாம். அப்போ அந்த வழியாய் போன ஒருத்தர் வேகமாக ஓடி போய் அந்த பிள்ளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த குளத்தில் குளிச்சிட்டாராம். குதித்து அந்த பிள்ளையை காப்பாற்றினாராம். அந்த குளத்தில் அவர் இறங்கினதுனால அது மிகவும் ஐஸ் கட்டியாக இருக்கிறதுனால அவர் சரீரத்துக்கு ஒத்துக்காமல் அவர் காலுகையெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சான், நடக்க முடியாமல் செய்யாமல் போயிடுச்சான். ஒரு நாள் அந்த மனுஷரை பார்த்து அந்த பையன் கிண்டல் பண்ணி சிரிச்சானான். இவர் பாருங்கள், நடக்கிறத பாருங்கள், கால் ஒரு மாதிரி இருக்குது, கை ஒரு மாதிரி இருக்குது, முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு சிரிச்சானான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவரை நீ கேலி பண்ணக்கூடாதுப்பா, நீ இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது காரணம் அவர் தான். நீ அந்த குளிர்ந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருந்தீங்கன்னா உனக்கு இப்படி ஆயிருக்கும். நீ உள்ளே இறங்க போகும்போது அவர் ஓடி வந்து உன்னை காப்பாற்றினார், உனக்கு பதிலாக அவர் உள்ளே இறங்கி ஒன்றை வெளியே தூக்குனதுனால நீ தப்பிச்ச, ஓ நிமித்தம் தான் அவர் இப்படி ஆனார் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. நம்ம பாவத்து நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையெல்லாம் நமக்கு பதிலாக இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று நமக்கு மாதிரியான வாழ்க்கை, இன்னொன்று நமக்கு மாற்றான வாழ்க்கை. ஆண்டவர் கெத்செமனே தோட்டம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி, அதை நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவை வரைக்கும் அவர் செய்தது நமக்கு மாற்றாக, நமக்கு பதிலாக அவர் செய்தார். நம்ம எதையெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதையெல்லாம் அவர் சிலுவையிலே அவர் செய்தார். அப்போ இயேசுவானவர் அந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அவர் செய்திருக்கிற காரியத்தை நினச்சி பார்த்தோம்னா காலமெல்லாம் அவருக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் வந்தோம், 3 மணி நேரம் கண்ணீர் வடித்தோம், துக்க நாளுன்னு சொன்னோம், இன்னைக்கு கறிபுளி சாப்பிடாமல் இருந்தோம் அப்படிங்கிறது இல்லை. காலம் இல்லாமல் அவருக்கு நன்றி செலுத்தும்படி தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை நம்ம நினைவு இருக்கிறோம்.
இது ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, வேத வாக்கியத்தின்படி அவரை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நன்றியுள்ளதாய் பதிலாய் மாறணுங்கிறதுக்காகத்தான், அவர் நமக்கு பதிலாய் மாறினாருங்கிறத உணர்வதற்காகத்தான் இந்த நாள். அவர் நமக்கு பதிலாக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் ஒரு யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். நம்ம வாழ்க்கையினுடைய சகல காரியத்தையோ அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். சரி, இது ஏன் இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அவர் எருசலேம் நகரத்து வீதியிலே சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அங்கே சீமோன்னு ஒரு மனுஷன் வர்றார். அந்த சீமோனை பிடிச்சு சிலுவையை சுமக்க சொல்றாங்க. இந்த சீமோன் எந்த ஊருக்காரரு? சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்னு. அவரை பலவந்தப்படுத்தும் போது அவர் அதை தொட மாட்டேங்கிறார், முதல்ல தூக்க மாட்டேங்கிறார். அன்னைக்கு சிலுவை அப்படின்னாலே அது ஒரு சாபத்தின் அடையாளமாக நினைச்சாங்க. மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவி தான் இந்த சிலுவை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதர்கள் மரண தண்டனை நிறைவேற்றணும்னா கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அன்னைக்கு ரோமர்கள் ஒருத்தருக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும்னா அவரை சிலுவையில் அடிப்பாங்க. பல நாடுகளில் தூக்கு தண்டனை போடுறாங்க, சில நாடுகளில் துப்பாக்கியாலை சுடுகிறார்கள். இது மரண தண்டனை நிறைவேற்றுற வழக்கம். இப்போ இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் ரோம அரசாங்கம் இருந்தபடினாலே ரோம அரசாங்க முறைமையின்படி இவரை சிலுவையில் அடிக்க போகிறாங்க. இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒன்று. சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவங்கள சாட்டையால் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த சிலுவையில் போகிற ரத்தம் இருக்கும், அசுத்தமாக ரத்த கரை படிஞ்சிருக்கும். ரெண்டாவது, கொடூரமான பாவம் செஞ்சவங்களை தான் சிலுவையிலே அடிப்பாங்க. அது ரொம்ப வெயிட்டான ஒன்று. 90 கிலோலேருந்து 140 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குமா அந்த சிலுவை, அவ்வளோ மோசமானது. இந்த சிலுவையில் எங்கே அடிப்பாங்கன்னா எருசலேம் ஊருக்கு வெளியில் ரோட்டு ஓரத்தில் அந்த சிலுவையை அடிப்பாங்களாம். ரோமருடைய காலத்தில் அந்த ரோட்டில், அந்த கல்வாரி மலையில் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நிறைய சிலுவை இருக்குமா. இந்த கொடூரமானவர்களை ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டவங்களையெல்லாம் அங்கே அடித்து தொங்க விட்டுருவாங்களாம். அப்படி அடித்து தொங்க விட்டாச்சுன்னா சிலுவையில் அவங்க தொங்கும்போது அவளை சீக்கிரம் உயிர் போகாது. அவங்க புலம்புவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்களாம். அது ஊருக்குள்ளே அந்த சத்தம் கேட்குமா. அப்போ ஊருக்குள்ளே அம்மாமார் பிள்ளைகளுக்கு மிரட்டும் போது புத்தி சொல்லும்போது சொல்லுவாங்களாம், இங்கே பேர் ஒழுங்காக இருக்கணும், தாய் தகப்பன் சொல்கிறத கேட்கணும், நீ நாங்கள் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியலைன்னா அங்கே பார் ஒருத்தனை அடித்து தொங்க விட்டுருக்காங்களா, சத்தம் கேட்கா, இந்த மாதிரி உன்னை சிலுவையில் அடிச்சிருவாங்க அப்படின்னு பயமுறுத்துவாங்களாம். அந்த அளவுக்கு சிலுவை மரணம் அன்னைக்கு கொடிதாக இருந்துச்சு. ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் கண்டு பயப்படுவாங்களாம். அவங்க கத்துறதை பார்த்து, பேசுறதை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. ஐயோ, நாளைக்கு நமக்கு சட்டத்தை மீறினா நமக்கு இப்படி தான் அப்படின்னு பயப்படுவாங்களாம். அவங்க உயிர் போகிற வரைக்கும் அங்கே தொங்க விட்டுருப்பாங்களாம். அந்த அந்த மலைகளில் இருக்கிற கழுகுகள், அங்கே உள்ள பறவைகள்லாம் வந்து கண்களை கொத்திட்டு போகுமா, சரீரத்தை கொத்திட்டு போகுமா அந்த இரத்த வாடைக்கு. அவ்வளோ கொடூரம். அவங்க உயிர் போகிற மாதிரி கிடக்கும்போது அது பேசாமல் கிடந்தாங்கன்னா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோம சிப்பாய்கள் வந்து அவங்க காலை முறித்து பார்ப்பாங்களாம். கால் எலும்பை ஒடிக்கும் போது அவங்க ஆணை அழுதாங்கன்னா இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. கால் எலும்பை முறிக்கும் போது அவங்க சத்தம் போடலைன்னா செத்துட்டாங்கன்னு இறக்கி அவங்கள புதைக்கிறது வழக்கம். இது அந்த நாள் முறை. வேதம் சொல்கிறது நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு. ஆண்டவருடைய எலும்பு முறிக்கப்படலை. அவங்க வந்து பார்த்தாங்க, இயேசு மறிச்சிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இயேசு பூமிக்கு வந்ததே எதுக்கு தான்? மறிப்பதுக்கு தான். சிலுவை மரணம் அவ்வளவு கொடிதானது. அதனால தான் சிரேனே ஊரானாகிய சீமோன் அதை மறுத்தார். இன்றைக்கி நம்ம சிலுவையோ புனித சின்னன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? சிலுவைங்கிறது சாபத்துக்கு அடையாளம். சிலுவை என்பது சாபத்தின் அடையாளம். தூக்கு கயிறு மாதிரி, துப்பாக்கி மாதிரி இல்லை, அது கொடூரமான ஒரு அடையாளம். அது இயேசுவானவர் அதிலே மரிச்சார். சரி, இப்போ இயேசுவானவர் சிலுவையிலே நமக்கு மாற்றாக செய்தார். சரி, இயேசுவானவர் நமக்கு பதிலாக சிலுவையில் என்ன எல்லாம் செய்தார்?
அவர் சிலுவை மரணத்தினாலே நமக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் அப்படின்னு பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் முதலாவது செய்த காரியம் என்னன்னா, நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்தார். எப்படி? அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுதலையாக்கினார். இந்த சாபம் எப்படி வந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 17 வாசிங்க. சரி, 4:11 வாசிட்டீங்க இல்லையா? 4:11 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாபம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால முதல் முறையாய் சாபம் வந்துச்சு. அந்த சாபம் பூமியெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அப்ப சாபத்துக்கு அடிப்படை என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறுவதும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனால தான் சாபம் இந்த பூமியில வருது. இந்த சாபத்தை போக்கும்படி தான் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் அப்படின்னு. தூக்கு போட்டு சாகிறது என்னது? சபிக்கப்பட்டவன் மரத்தில். இங்கே ஆண்டவர் சிலுவை மரத்திலே நமக்காய் சாபமாய் மாறினார். அப்போ நீங்களும் நானும் எந்த சாபத்தை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் சிலுவை மரத்திலே அவர் சாபமானார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒருத்தங்க தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்கன்னா, இயேசுவானவர் சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறபடினாலே நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இன்னைக்கு சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, உங்கள் தாத்தாவுடைய சாபம், உங்கள் பாட்டி சாபம், உங்கள் முற்பிதாக்களுடைய சாபம் உங்கள் வீட்டில் இருக்குதும்பாங்க. இதெல்லாம் கதை. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாச்சுன்னா, அவர் சிலுவையிலே நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே நம்ம நிமித்தம் அங்கே ஒரு விடுதலை உண்டாகுது. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? எந்த சாபமும் எந்த பரம்பரை சாபமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டாச்சுன்னா நமக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பரம்பரை சாபங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை விடுதலையாக்குறது. இந்த சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போ கல்வாரி சிலுவையிலே நமக்கு பதிலாக ஆண்டவர் செய்த முதல் காரியம் நம்முடைய சாபங்களை அவர் போக்கினார். சிலுவையினாலே நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குது. ரெண்டாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரெண்டாவது இங்க வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சாபங்களை நீக்கிடுறது மாத்திரமல்ல, நமக்காக அவர் பாவமாய் மாறினார். ஆண்டவர் கெத்செமனேல ஜெபிக்கும் போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னார். அவர் அப்படி ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமா வெளிப்பட்டுச்சான். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவர் வேதனையை சுமந்தார். கெத்செமனேலையே
அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறது. பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணர், பாவனை என்னன்னே தெரியாத ஒரு ஆண்டவர், ஒரு தேவகுமாரன் உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவருக்கு முன்னால் இந்த பூமியில் பிறந்தவங்க, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, அவருக்கு பிறகும் இந்த பூமியில் பிறக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. புளிக்குழம்பு பிடிக்காதவங்களுக்கு நீ புளிக்குழம்பு தான் சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்குது? ஜெய்யா எனக்கு பிடிக்காத சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். புளிக்குழம்புக்கே இவ்வளோ வருத்தம் நமக்கு வருது. ஆனால் பாவம்னா என்னன்னே தெரியாத ஒரு பரிசுத்த தெய்வம் உலகத்தார் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாருன்னா அவர் எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா? ஆனால் வேதம் சொல்கிறது அவன் நமக்காய் பலியானார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவாங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஏன் பலி செலுத்துறாங்க அப்படின்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி மேலே யாரெல்லாம் கையை வச்சு பிரதான ஆசாரியன் ஜெபம் பண்றானோ அவங்களுடைய பாவத்தை எல்லாம் இங்கே ஆடு ஏற்றுக்கொள்ளுமா. இப்போ ஆட்டை பலி செலுத்திட்டாங்கன்னா இவங்களுடைய பாவம் நீங்கிருச்சு அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். யோவான் ஸ்நானகன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றங்கரையிலே ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவர் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னார். பஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலினுடைய ஒரு குடும்பத்தினுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிறவராய் மாறினார். அப்படின்னா எவ்வளவு அவருக்கு நெருக்கம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த பஸ்காவை பற்றி பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த மாதம் இனி உங்களுக்கு முதலாவது மாதமாக இருப்பதாக. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தம் சிந்ததுக்கு பின்னால இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை ஆண்டவர் மாத்திட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவானவருடைய பாடு மரணங்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகள்னு மாறிட்டோம்னா இதுவரைக்கும் இருந்த நம்ம சரித்திரங்களை எல்லாம் தேவன் தூக்கி போட்டுட்டு நமக்கு புதிதான ஒரு வரலாற்றை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய சரித்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நம்முடைய வாழ்க்கைங்கிறது கல்வாரி சிலுவைக்கு முன்னால ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம். என்னைக்கு கல்வாரி சிலுவையை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ரத்தத்தினால கழுவுங்க, நான் பாவியான மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை கட்டளையிடுகிறார். ஒரு புதிய சரித்திரத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் உருவாக்குகிறார். இங்கே அந்த தேவ ஆட்டுக்குட்டியாய்த்தான் இயேசுவானவர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார்னு பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17லையும் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பாருங்க. மெய்யாகவே உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ. அப்ப ஏசாயா சொல்றாரு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் சுமந்துட்டார் சிலுவையில், நமக்கு பதிலாக எல்லாத்தையும் சுமந்துட்டார். அப்ப நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்குது. மத்தேயுல வாசிங்க, மத்தேயு 8:17. அவர் தாமே அவரே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசினால உரைச்சபடி இந்த சொன்ன ஏசாயா 53:4 படி இப்படி நடந்துச்சான் சிலுவையில். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்ப இன்னைக்கு பெரும்பாலான காரியங்கள், நம்முடைய வியாதிகள் போகணும்னா அதுக்கு மருந்து எங்க இருக்குன்னா கல்வாரி சிலுவையின் ரத்தத்தில் தான் இருக்கிறது.
இயேசுவானவர் தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஆவியில மட்டும் நமக்கு மாற்றத்தை கொடுக்கல, ஆவியில மட்டும் மறுபடியும் பிறக்க வைக்கல, தெய்வீக சுகத்தையும் அவர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், மூன்றாவதாக நம்முடைய வியாதிகளையும் அவர் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ இயேசுவனுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே உண்டாகிற பலாபலன் அப்படிங்கும்போது அதில் ஒன்று தெய்வீக சுகம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மனுஷரால் முடியாததெல்லாம் தேவனாலே கூடும். டாக்டரால் முடியாதது, மருந்து மாத்திரையால் முடியாததெல்லாம் ஆண்டவராலே கூடும். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர். அவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஒரு பாஸ்டரம்மா இறந்துட்டாங்க. அதை குறித்து கேள்விப்படும் போது அந்த ஐயா சொல்கிறாங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு. 15 வருஷத்துக்கு முன்னால் உறுதியாக சொல்லிட்டாங்க இவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் டாக்டர் சொன்னதுக்கு பிறகு 15 வருஷம் இதுவரைக்கும் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. யாருன்னாரு, டாக்டர் சொல்லிட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாலேயே அவ்வளோதான் இவங்க நீ பிழைக்க முடியாதுன்னு, இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு. டாக்டர் சொன்னதுக்கு பிறகு 15 வருஷம் அவங்க உயிரோடு இருந்தாங்களாம். ஆனால் அந்த வியாதியை கண்டுபிடிச்சது 30 வருஷமாக என்னமோ சொன்னார். 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த ஆயுசு நாளை கூட்டி கொடுத்ததும் இந்த பூமியில் இதுவரைக்கும் அவங்கள வாழ வச்சதும் யார்? கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் சகலத்தை அவர் அவங்களுக்காக செஞ்சிருக்கிறார். அப்போ வியாதிங்கிறது உலகத்தார் பார்வையிலே அது பயத்துக்குரிய ஒன்று. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பார்வையிலே அது சாதாரணமானது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுகிறவர், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவரால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. கர்த்தர் கிருபை செய்கிற ஆண்டவர். மூன்றாவது காரியம் அதை செய்தார். நாலாவது காரியம் ஏற்கனவே வாசித்தது தான், அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாடு வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தோள்களை சுமக்கி நீங்களாக்குறவர் அப்படின்னு. தோள்களை சுமக்கி நீங்களாக்குறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கூலி இல்லாமல் வேலை செஞ்சாங்க. செங்கல் செய்யணும். அவங்க செங்கல் செய்வதற்கு வைக்கோல் தரமாட்டாங்க, மண்ணு தரமாட்டாங்க, சம்பளமும் தரமாட்டாங்க. இவங்க தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அவங்க தோள்கள் சுமையினாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த பாடுகளை கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம அதிகமாய் நம்ம பாடுபடுறோம்னு சொல்கிறோம். எதுக்காக பாடுபடுறோம், எப்படி பாடுபடுகிறோம்? இது முக்கியமான ஒன்று. பல நேரங்களில் இந்த பாவத்தினுடைய சாபத்தினுடைய அடையாளமாய் நிறைய பேர் பாட்டில் இருக்கும். இந்த வசனத்தை இப்படி சொல்லும்போது அப்போ வேலையே செய்ய தேவையில்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை. அப்போ கைகளின் பிரயாசம்னா என்னது? வேலை, வேலை செய்யணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற பாடுனா என்னதுன்னா, அதிகமாக நம்ம உழைக்கிறது, ஓய்வே இல்லாமல் வேலை வேலைங்கிறது, சாப்பிடாம வேலை செய்கிறது, கஷ்டப்படுறது, அடிமைத்தனத்தினுடைய நுகம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது, அதை முறிப்பார் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருவருக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை சுவாதீனத்துக்கு அழைச்சிருக்கிறார். லைப்ரரியன் சார் உள்ளே வர்றார். அவர் சொன்ன ஒரு ஞாபகம், ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. தேவனைய பாவனர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல தமிழ் இலக்கியவாதி. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே வேலை செய்யும் போது அவருக்கும் நிர்வாகத்துக்கும் இடையிலே பிரச்சனை வந்துருச்சான். அப்போது அவர் வேலையை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ மற்ற பேராசிரியர்கள் மற்றவங்களாம் போய் அவர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் வாட்டுக்கு வேலையை விட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு மனைவி மக்கள்லாம் இருக்காங்க, இப்படி அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, அதோடு மானமும் உண்டு அப்படின்னாராம். புரியுதா? மனைவி உண்டு, மக்கள் உண்டு, அதோடு மானமும் உண்டு. இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்தாலும் நான் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் எப்படி தான் இருக்கிறோம், மற்றவங்களுக்கு அடிமைகளாக இருக்க நினைக்கிறோம். என்ன சொன்னாலும் சரி, அப்படி இல்லைங்க. கர்த்தர் உங்களை என்னையும் கல்வாரி சிலுவையினாலே விடுதலை ஆக்கியிருக்கிறார்.
கிறிஸ்துவின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் மாத்திரம்தான் ஒருத்தர் கடனாளிகளாய் அடிமைகளாக இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த காரணத்துக்காகவும் மற்றவங்களுக்கு நாம அடிமை இல்லை. புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்மளை விட மேலானவர், உயர்ந்தவர். மற்றபடி நம்ம யாருக்கும் எந்த விதத்திலையோ குறைஞ்சவங்க இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை எல்லா விதத்திலையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அவர் பாடுகளுக்கு நம்மை நீங்கராக்கிற கர்த்தர். ஐந்தாவதாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அடுத்த ஆண்டவர் நம்ம நிமித்தம் அவர் தரித்திரரானார். நம்முடைய தரித்திரங்களை அவர் சிலுவையில் உரிந்து கொண்டார். எதுக்கு? நீங்களும் நானும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு. கொஞ்சம் பேருக்கு எளிமைக்கும் ஏழ்மைக்கும் வித்தியாசம் தெரியல, சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. பல நேரங்களில் நம்ம தரித்திரத்தை ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தரித்திரம் வேற, எளிமை வேற. புரிந்து கொள்ளணும். தரித்திரம் வேற, சிக்கனம் வேற. ஆண்டவன் நம்மளை ஆடம்பரமாய் வாழ சொல்லலை, தேவையில்லாமல் மற்றவங்களை போல வாழுங்கன்னு சொல்லலை. எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒரு எளிமையை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. தேவையில்லாமல் காசு பணங்களை செலவழிக்கக்கூடாது. காரணம், நமக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். ஒவ்வொரு பைசாவுக்கும் நம்ம ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். அதனால் எளிமை நமக்கு தேவை, ஆடம்பரங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தரித்திரம்னா என்னது? கிழிஞ்ச சட்டை, பிஞ்ச செருப்பு, ஓட்ட கொடை, இதுக்கெல்லாம் என்னது? தரித்திரத்தினுடைய அடையாளம். கொஞ்சம் பேர் முகமே எப்படித்தான் இருக்கும், பார்த்தாலே தரித்திரத்தில் இருக்க மாதிரி நம்மளை காட்டிக்குவோம். என்னங்க செய்கிறது, ஏதோ இருக்கும். இதெல்லாம் தரித்திரத்தினுடைய அடையாளம். தேவன் அப்படி நம்மளை இருக்க சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரமாய், இன்னும் கொஞ்சம் தலக்கணமாய், பெருமையாக இருக்கிறது இல்லை. என் கிராமத்தில் சொல்லுவாங்க, புது பணக்காரம்பாய். சட்டையை அப்படி தான் போடுவாங்க, பல பல பலன்னு ஒரு மாதிரி மின்னும். அந்த மாதிரி பெருமைக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒருபோதும் தரித்திரத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணல. உபவாசம் இருப்பது வேறு, பட்டினி கிடக்கிறது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரியா? பட்டினி கிடக்கிறோன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் உபவாசம் என்பது வேணும், நம்மளே என்ன செய்யறோம், ஜெபம் பண்ணுறதுக்காக இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தேவன் பட்டினியை விரும்பவில்லை, ஆனால் உபவாசத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் தரித்திரத்தை நமக்கு வாக்கு பண்ணல, நம்முடைய தரித்திரங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரா, சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்குள்ள வர வர வேத வாக்கியத்தின்படி நம்ம எல்லாவற்றிலும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொருளாதாரத்திலையும் நம்ம என்னதான் செய்யணும், வளரணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் வெறுமனே பொருளாதாரம் பணம் பணம் பணம்னுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைன்னு உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் செய்வார். பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதுதான் முக்கியம் ஓடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. கர்த்தர் நமக்கு தேவையானதை தருவார். ஆனால் தரித்திரத்தில் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். சரி, நம்ம தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆறாவதாக சிலுவையிலே நமக்கு எதிராக இருந்த பகையை அவர் முறித்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்போ கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20. இங்க சிலுவையில என்ன செஞ்சாரா, பகையை ஒழிச்சார் அல்லது கொன்றாருன்னு போடுற. பகையை சிலுவை ஒழிக்கிறது. இன்னைக்கு எப்படிப்பட்ட பகையா இருந்தாலும் சரி, இந்த பகைகளை முறிக்கிறது இந்த சிலுவை. குடும்பத்தில் பகை இருக்கலாம், உறவு ஜனங்கள் மத்தியில் பகை இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பகை இருக்கலாம். கல்வாரி சிலுவையினுடைய இரத்தங்கிறது
பகையை முறிக்கிற ஒன்று, பகையே இல்லாமல் ஆக்கிற ஒன்று இந்த சிலுவை. அதுக்காக எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் நம்ம தான் சமாதானமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்ம உள்ளத்தில் அடுத்தவங்களை பற்றி பகை உருவே இருக்கக்கூடாது, கசப்பே இருக்கக்கூடாது. ஒரு நாள் நம்ம தனியாகவே நம்ம தியானித்தோம், மற்றவர்களை மன்னிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதிர்ச்சி ஊட்டுற ரகசியம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம தியானித்தோம். எல்லாரையும் மன்னிக்கத்தான் செய்யணும் அப்படின்னு. அந்த செய்தியை நம்ம சேனலில் கேட்டுட்டு நிறையா பேர் கால் பண்ணி சொன்னாங்க, கர்த்தர் எங்களோட பேசினார், நாங்கள் மன்னிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம், இவங்கள மன்னிப்போம் அவங்கள மன்னிப்போம். நிறையா பேர் கர்த்தர் கிரியை செய்தார். ஏன் நம்ம மன்னிக்கணும்? கர்த்தர் அவரே சிலுவையில் நமக்காக மறித்து இந்த பகையை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார், பகையை கொன்றார்னு போட்டு. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு யாராவது பகைஞர் உண்டா? ஒருத்தருமே கிடையாது. பகைஞர் நமக்கு யாருமே இல்லை, சாத்தானை தவிர. அதுவும் அவன் தான் நம்மளை பகைக்கிறான். நம்ம அவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்ம வளர்றோங்கிறதுனால அவன் நம்மளை பகைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலுவை பகையை ஒழிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு யாரும் பகைன்னு இருக்கக்கூடாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ எப்படி இருந்தாலும் சரி, யாரை நம்ம பகைங்கன்னு நினைக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் நல்ல உதாரணம், ஸ்தேவா நல்ல உதாரணம். நமக்குள்ள முன்னால் எத்தனையோ பேரை சாட்சியாக சொல்ல முடியும். முன்னாடி ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், பேரை சொல்லியே நான் சொல்கிறேன். கல்லுப்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே சாமுவேல் என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டார். பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் ஒரு சண்டை. அந்த எழுத்த வீட்டுக்காரர் அந்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணியிருக்காரு, நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்காரு. அப்படி சுடும்போது இவங்க வீட்டில் இருந்த ஒரு குழந்தை, இவங்க மடியில் வச்சு உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அந்த குண்டு பட்டு இந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. ஊழியக்காரருடைய குழந்தை இறந்து போயிடுச்சு எழுத்த வீட்டுக்காரங்க சுட்டதில். வழக்கு பதிவாச்சு, கேஸ் நடக்குது, விசாரணை வருது. இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உங்கள் பிள்ளைய இவர் தான் சுட்டாரா அப்படின்னு. அப்போ ஊழியக்காரர் சொல்கிறார், உண்மைதான், அவர் சுட்டது உண்மைதான், ஆனால் அவரை நாங்கள் மன்னிச்சிட்டோம், அவரை விட்டுருங்க அப்படிங்கிறார். நீதிபதி கேட்டாரா, மன்னிக்க சொல்கிறியே, நீ என்ன வேலை செய்கிறேன்? இவர் சொன்னார், நான் ஆண்டோடைய ஊழியக்காரன், எங்கள் ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் மன்னிக்கிறேன். கோர்ட்டே அப்படி சம்பிச்சு போயிருச்சான். பையனை சுட்டு கொன்னவரை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கேயோ இல்லை, நம்ம பக்கத்து ஊரில் சொல்கிறேன். பகை இன்றைக்கி நம்ம குடும்பங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டோடைய கல்வாரி நினச்சி வந்திருக்கிறோம், பெரிய வெள்ளிக்கிழமை தியானத்துக்கு வந்திருக்கிறோம், இன்னும் நம்ம எவ்வளோ வேற பகைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சொந்த பந்தத்தை கூட பிறந்தவங்களே பகைன்னு நினைக்கிறோம் கொஞ்சம் பேர் இல்லை. அதிலிருந்து இன்னும் விடுதலை வரல. சிலுவையினாலே உண்டாயிருக்கிற அந்த விடுதலை நம்மளை அநேகர் வாழ்க்கையில இல்லை. சொந்த பந்தங்களை பகைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை பகை நினைக்கிறோம், கூட வேலை செய்கிறவங்களை பகை நினைக்கிறோம், சக விசுவாசிகளை பகைங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது சிலுவை பகையை நீக்கிற ஒரு இடம். கல்வாரியிலே ஆண்டவருடைய மரணங்கிறது சிலுவையானது பகையை கொன்ற ஒரு இடம். அப்போ நமக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள்னா யாரு மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பகையே வரக்கூடாது, பகையே இருக்கக்கூடாது. தன்னை சிலுவையில் அடித்தவங்களையே மன்னித்து ஆசீர்வதிச்சவர் நம்ம ஆண்டவர். அப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஏழாவதாக எதிரடையான எல்லா சட்டங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையான ஒழிச்சது. கொலோசையர் நமக்கு எதிரடையான சட்டங்கள், நமக்கு எதிராக இருக்கிற அதிகாரங்கள், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் சிலுவையிலே ஆண்டவர் கொலைச்சு போட்டார். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார்னு போடுறது. இன்னைக்கு துரைத்தனம் அதிகாரம் நமக்கு மேலே, அந்த அதிகாரம் இந்த அதிகாரம்லாம் சொல்லி நம்மளை ஒடுக்க நினைக்கிறாங்களே, நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்களே, நம்மளை கெடுக்க நினைக்கிறாங்களே, எல்லா அதிகாரங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டார். அப்போ நமக்கு எதிரடையான சட்டம்னு ஒன்று இல்லை.
நமக்கு எதிரான அதிகாரம்னு ஒன்று இல்லை. எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், இந்த சட்டத்தின்படி நம்மளை பயமுறுத்துகிறாங்க, அதன்படி பயமுறுத்துகிறாங்க, இதன்படி பயமுறுத்துகிறாங்க. என்ன வேணாலும் உலகத்தில் நடக்கட்டும், கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்று. வேதம் சொல்லுகிறார், உறிந்து கொண்டார். அந்த 14 பின்பகுதியை பாருங்க, அவர் சிலுவையின் மேல் ஆணி அடிச்சுன்னு போட்டிருக்கு. நமக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரா? ஆணி அடிச்சிட்டார். அப்படின்னா அந்த சட்டம், அந்த அதிகாரம் எல்லாம் சிலுவையோடு என்ன செஞ்சிடும்? ஒன்றுமில்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நமக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் சரி, எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குறவர் இந்த சிலுவையினாத. சிலுவையிலே தொங்கிய இயேசு இது எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். சிலுவையில் நிறைய காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நமக்கு நேரம் இல்லை. இன்னும் தொடர்ந்து தியானிச்சோன்னா அப்புறம் நம்மளும் வெயிலில் கிடந்து என்ன செய்யணும்? மும்மணித்தியான மாதிரி, ஆண்டவரை மாதிரி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சிலுவை வெயிலில் புலம்ப வேண்டியிருக்கோம். அதனால் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இல்லை, அடுத்த வருஷத்தில் அது இடையில வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சிலுவை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஜோமனுமா கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களை எண்ணி பார்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில அடிகளை பாடி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபமணி முடிக்க போகிறோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்தும நேசரின் அருகில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். பாவபார சுமையதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே, பாவபார சுமையதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்பாறையாது மேலோகில், இளைப்பாறையாது மேலோகில் ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். பிலிப்பையா ஜெபம் பண்ணுங்க.